இருதயமும் நம்முடைய மைண்டு நம்முடைய சிந்தையும் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 வாட்டி போய் வரும். ஒரே பிரச்சனை மாறி மாறி வரும். இப்போ உங்கள் சிந்தையை மட்டும் நீங்கள் கரெக்டாக காத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எண்ணத்தை உங்கள் நினைவு மூலப்பகுதி, இந்த இருதய பகுதி, ஆவி பகுதி, அதை எப்படி நீங்கள் யோசித்து சிந்திக்கிறீங்களோ அந்த யோசனைன்படியே உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கவனிங்க, நம்முடைய இந்த சிந்தை இருக்கு தெரியுமா? பிசாசு வந்து வேதம் சொல்லுகிறது அவன் இருதயத்தை தூண்டுகிறவன் சொல்லி வேதம் சொல்லுது. சரிங்களா? அப்போ பிசாசு வந்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவான்? சிந்தையை மாற்றுவான். பார்த்துக்கொள்ளுங்க. தவறான எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள், அதை செய்யணும் இதை செய்ய நிறைய தூண்டுவான். பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து உன் மைண்டில், உன் எண்ணத்தில், உன் சிந்தையில், உன் ஆவியில், உன் ஆத்துமால எதை நினைக்கணும், எதை யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கிற, வீட்டில் உட்காந்துருக்கீங்க, தனிமையாக உட்காந்துருக்கீங்க. அப்போ டக்குன்னு வந்து மகனை பற்றி நினைக்கிறீங்க. மகன் இப்போ எங்கே இருப்பான்னு தெரியல, சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு தெரியல. இந்த ஆள் சாயங்காலம் 4 மணிக்கு வருவார், இன்றைக்கி அந்த அவனை போய் பார்க்கணும், இவனை போய் பார்க்கணும், இவர் வந்தோடனே சைக்கிளில் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், அதை செய்யணும் இதை செய்யணும், இந்த ரேஷன் கடைக்கு போகணும், நான் இப்படி நான் போகலாமா வேணாமா, இல்லை நாளைக்கு போய்க்கலாமா, சீனி வேறு வாங்கணும், என்ன செய்யறது தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது, நாளைக்கு அவனுக்கு இந்த பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், பணம் எப்படி கொடுக்குறேன்னு தெரியல, இங்கே போய் இந்த அக்காடை கேட்டு பார்ப்போமா, அந்த அக்காடை, இப்படி தான் ஒரு ரோலிங்க சிந்தனை உண்டாகிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சிந்திக்கிற, வீட்டில் தனிமையாக இருக்கும்போது, வேலை பார்க்கும்போது, சோறாக்கும் போது, காய்கறி நறுக்கும்போது, துணிது வைக்கும்போது, ஏன்னா எப்படி தெரியுமா, கடைசியாக சகோதரர் கடைசிக்கு வந்துட்டார். ஏன்னா நீ கடைசியாக நீ வந்து என்னதான் பண்ணு, ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, அதாவது அன்பான காரியங்கள் என்ன, அன்பான காரியங்கள் என்ன, புண்ணியம், அதாவதுனா புண்ணியம்னா நிறைய புண்ணியங்களை பண்ணுறதுக்கு எப்படி யோசிக்கணும், புகழ், நம்ம புகழாக வர்றதுக்கு என்ன செய்யணும், நம்ம குடும்பம் எப்படி எல்லோரும் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கணும், நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை எல்லோரும் முன்னால் எப்படி கனமாக இருக்கணும், அப்புறம் என்ன பண்ணுறது, புண்ணியம், புகழ், அப்புறம் ஒழுக்கம்னா நம்ம வந்து நடக்கை, பேச்சில் ஒழுக்கம், ட்ரெஸ்ஸில் ஒழுக்கம், எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ட்ரெஸ் பண்ணுறதுல ஒழுக்கம் இருக்கணும், பேச்சில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நடக்கையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம பேசும்போது ஒழுக்கமாக பேசுகிறோமா, இல்லை டபுள் மீனிங்கில் பேசுகிறோமா, அப்படிலாம் பல காரியம் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நம்ம சிந்திக்கணும், ஒழுக்கம் உள்ள எவைகளோ, அப்புறம் என்ன போட்டிருக்கு, நீதி, உண்மை, நம்மகிட்ட வந்து எந்த பொய் பித்தலாட்டம் எதுவுமே கிடையாது, நம்ம உண்மையாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், நம்மகிட்ட எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதி உள்ளவைகள் எவைகளோ, அப்புறம் என்ன போட்டிருக்கு, கற்பு உள்ளவைகள், உண்மை, அப்புறம் நன்மை உள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், இவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுது வேதம், இவைகளையே. இப்போ என் பிள்ளை படித்து பெரிய ஆள் ஆக போகுது, என் பிள்ளை படித்து நல்ல பெரிய ஆள் ஆக போகுது, ஆண்டவர் அப்படிப்பட்ட என் பிள்ளையை வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தாய்மாருக்கு சிந்திக்கணும். இவன் படிக்க மாட்டான் போல தெரியும், இந்த வருஷத்தை நிப்பாட்டிடுமா, இப்படி சிந்திக்கக்கூடாது. ஞானிகள் விற்கப்படும்படியாக பேதைகளை ஞானியாக மாத்திர கர்த்தரை பார்த்துங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து உங்கள் சிந்தனை எப்படி பெஸ்ட்டாக சிந்திங்க. இது போதும் அப்படிங்கிறது சிந்திக்காதீங்க. இந்த வேலை ஒன்று கிடச்சா போதும், இந்த காரியம் ஒன்று கிடச்சா போதும், மாதம் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா போதும் அப்படி சிந்திக்காதீங்க. மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் என் மகன் சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்குவான், நல்ல சிந்தனை, இதெல்லாம் நல்ல சிந்தனை. என் மகனுக்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும், இல்லை அவன் கண்டிப்பாக கட்டுவான், அவன் சம்பாதிப்பான், அந்த சிந்தனையை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிந்தனை என்ன பண்ணு தெரியுமா, செயல்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னு கேட்டீங்களா, கர்த்தர் சொல்கிறாரு, மனிதனை முகத்தையே பார்க்குறான் நானும். அப்போ இதயத்தில் நீங்கள் என்ன சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கா அதான் பார்ப்பார் கர்த்தர். நீ ஒன்றும் இல்லை, நான் உன்னை உதவாக்கிற, நான் தேர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் பார்ப்பார், உன் இதயத்தின் நினைவின்படியே ஆக கடவுது அப்படின்றவார். கர்த்தர் உன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி தான் உன் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நீ எதை யோசிக்கிற, எதை சிந்திக்கிற, எதை பேசுகிற, நன்மையை யோசி, அற்புதங்களை பேசி, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, சந்ததி என் பிள்ளை நல்லா இருக்கும், வாழையடி வாழையே என் பிள்ளை நல்லா இருக்கும், நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன், என் பிள்ளைங்க வாழ்ந்திருப்பாங்க, என் பிள்ளைங்க ஓய்ந்திருப்பாங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் குறை என்பதே கிடையாது, என் பிள்ளைகள் மலை மேல் இருக்கிற பட்டணம் வாய்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாய்மார் வந்து பிள்ளைகளை கொடுத்து சிந்திக்கணும். அவன் கீழே விழுந்துருவானோ, கெட்டு போயிடுவானோ, அவங்க கீழே விழுகிற மாதிரி பார்த்தேனே, கேட்டேனே, வச்சேனே, கனவுல பார்த்தேனே, கீழே விழுந்து பார்த்தேனே, கனவு பிசாச்சு கொடுப்பான், அந்த கனவை ரிமூவ் பண்ணணும். உடனே
கர்த்தர் காக்கிறவ என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் முன்னும் பணிவிடை தூதர்கள் அனுப்பி என் பிள்ளையை பாதுகாத்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை பேசுங்க, அப்படிப்பட்ட காரியத்தை நினைங்க, அப்படிப்பட்ட காரியத்தை பேசுங்க. யோசனை பண்ணுறதுல பேசாமல் யோசிக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் வந்து லூசிபரை படிச்சுட்டு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாரு. கடைசியில் என்ன நினைச்சான், நான் தேவனுக்கு நிகர் மேலே ஏறிவேன்னு சொல்லி சிந்தனை தான் பண்ணான், யோசனை தான் பண்ணால் தள்ளி விட்டார் கீழே. நீங்கள் யோசிக்கிறது வந்து கர்த்தர் பார்க்குறாரு, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எதை யோசிக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் பார்க்குறாரு. அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது யோசனை பண்ணி நல்லது, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, வீட்டை குறித்து, தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து நல்ல விதமாக நல்ல பெஸ்ட்டாக யோசனை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக நினைங்க. வெட்டாந்தரையும் காஞ்சி போன பூமியும் உதவக்கரையும் பட்டை மரத்தையும் பார்க்காதீங்க, அதை யோசிக்காதீங்க. அற்புதங்களை கண்ணால் கொண்டு வாங்க, அதிசயங்களை கண்ணால் கொண்டு வாங்க, சுகத்தை கொண்டு வாங்க, பலனை கொண்டு வாங்க. காண்டா மிருகத்துக்கு ஒன்றும் ஒத்த பலன் இருக்கிறது. எனக்கு ஆயுசு எப்படி 80க்கு மேலே கர்த்தருக்கு வைப்பார் அப்படிங்கிற அந்த யோசனைகளையுமே எப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டானே, ஏன் இப்படி ஆனால் ஐயோ என் கண்ணு முன்னால் நிற்குது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்துட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. உலகத்தில் நிறைய சம்பவம் நடக்கும், அதை கொண்டு வந்து இழுத்து நீங்கள் மைண்டில் வைக்காதீங்க. உலகத்தில் ஒருத்தன் கொலை பண்ணுவான், ஒருத்தன் வெட்டுவான், ஒருத்தன் குத்துவான், ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் பொண்டாட்டி விட்டு ஓடுவான், ஒருத்தன் பொண்டாட்டி வேறு பக்கம் ஓடும். இதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு அதை யோசிக்கக்கூடாது. இந்த யோசனை தான் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்காம தோல்விக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அவன் எங்கிட்டு கூட்டி போனால் என்ன, நம்மளுக்கு அந்த பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது. 1000 லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மக்களையும் நம்ம யோசனை பண்ணிக்கிறதோம்னா நம்ம செத்து போயிடுவோம். கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது கனி கொடுக்க முடியும், அந்த கனி நிலைத்திருக்க முடியும், நான் உன்னை ஏற்படுத்தினேன். கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, அதெல்லாம் உனக்கு வேதத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம வீம்புக்கு போய் பரியாசக்காரத்தில் உட்காந்துக்கிட்டு, வம்பு பேசுகிற இடத்துல உட்காந்துக்கிட்டு, சண்டை போடுறதுல உட்காந்துக்கிட்டு, கேலி பண்ணுற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் அந்த 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 ஆவி தான் நம்மளுக்கு வரும். வேதம் சொல்லுகிறது, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாது, உக்கிரமுள்ள மனுஷன் நடவாதே. அப்படி நடந்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமா கண்ணியை வரவைப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத, ஃப்ரெண்டாக இருக்காத, அநியாயக்காரனுக்கு ஃப்ரெண்டாக இருக்காத, தப்பு பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்காத, பாவம் செய்கிறவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்காத, நீ விலகு. சண்டைக்காரனை குடியிருப்பதை காட்டியும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லா சொல்லப்பட்டிருக்குது. அன்பார்ந்தவர்களே, இது நல்லா புரிஞ்ச பிலிப்பியர் 4:8 பிலிப்பியர் எழுதுகிறாரு. பார்த்துங்களேன், யோசனை மட்டும் சரியாக இருக்கணும் உங்கள் குடும்பத்தில். ஒரு 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 பிள்ளைக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை யோசிக்கிற யோசனை ஒரு 8 மாதமாக நான் இருக்கிறேன், 9 மாதமாக நான் இருக்கிறேன், கையில் குழந்தை வச்சுருக்கிறேன், அப்படியே அதை யோசனை பண்ணி அதே சிந்திச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது குழந்தைய பெற்றுரும். சிந்தனை. இப்போ நான் வந்து கற்பத்துக்கனி கருத்தில் ஒரு சொந்தன குழந்தை பாக்கியம் வேணுமா அப்படிங்கிற தலைப்பில் வந்து யூடியூப்பில் ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். அதில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாவது விசுவாச அறிக்கை அதில் போட்டிருக்கிறேன். ஆனால் அதை பார்த்து பேசி கிட்டத்தட்ட 38 பேர் குழந்தைய பெற்றுருக்குறாங்க. எப்படி? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமில் வந்து ஒரு பெரிய குழந்தை போட்டாவை பாருங்கள். காலை எழுந்திரிச்சோடனே கற்பத்துக்கனி கருத்தில் வர சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டா கீழே எழுதுங்க. எழுந்திரிச்சோன்னே முத முழிக்கிறது அந்த வசனத்தை மேலே முழிங்க. வசனத்தை முடிச்சுட்டு அந்த குழந்தைய பாருங்கள். அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி உங்கள் கண்ணில் பதிஞ்சிடும். அந்த கண்ணில் பதிஞ்சு அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் கற்பம் உங்களுக்கு உண்டாயிரும். நிறைய பேர்த்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன். யாக்கப்பு எப்படி சீமானா மாறினார்? சென ஆடு தண்ணி குடிக்க வரும்போது மரப்பட்டை பிச்சு போட்டார். அந்த ஆடு தண்ணி குடித்த உடனே புள்ளி போட்ட குட்டி என்ன செஞ்சிருச்சு? போட்டுருச்சு. பைபிள் இருக்குது. அப்போ உங்கள் கண் எப்படி இருக்குது? கண் பிரச்சனையும் வேதனையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சண்டை பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அதுதான் ஜெராக்ஸ் காப்பி உள்ளே வரும். பார்த்துக்கொள்ளுங்க. நன்மையை யோசிங்க, அன்பை யோசிங்க, சமானத்தை யோசிங்க, இரக்கத்தை யோசிங்க, தாழ்மையை யோசிங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மையை யோசிங்க. இதை யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிறது ஒரு பக்கம், துதிக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த ஜெபமும் துதியும் நம்முடைய யோசனையும் எல்லாம் 3 ஒன்றா சேரணும். ஜெபிச்சுவிட்டு துதிச்சுவிட்டு அப்புறம் அது வராது போல தெரியுது, தவறான யோசனை, தப்பான எண்ணம், அப்போ ஜெபத்துக்கு பதில் வராது. நான் என்ன சொல்கிறேன், எப்படி கண்ணு தேவையோ, எப்படி வாய் தேவையோ, காது தேவையோ, அதே போல் கண்ணும் செயல்படணும், காதும் செயல்படணும், வாயும் செயல்படணும், அதே போல் துதியும் செயல்படணும், ஜெபமும் செயல்படணும், உங்கள் யோசனையும் செயல்படணும், உங்கள் யோசனையும் உங்கள் சிந்தனையும் உங்கள் நினைவும் செயல்படணும். அப்போ எல்லாம் ஒன்று சேரும் போது நீங்கள் கேட்ட காரியத்தை நீங்கள் உடனே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்?
ஆலயத்தில் வந்து எதை யோசிக்கணும்? ஆலயத்துக்கு வந்த உடனே தான் அடுப்பை ஆஃப் ஆஃப் பண்ணலையா, பால் சட்டி வச்சுட்டு வந்து ஆஃப் பண்ண தெரில, சட்டி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒரு யோசனையாக இருக்குது, சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ண என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சோத்திர ஆண்டவரே, ஓ ஆமாம் அங்கே அடுப்பு ஆஃப் பண்ண தெரியலையே அப்படின்னு செல் எடுத்து ஏக்கா அடுப்பு ஆஃப் பண்ணதில்லை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு யோசிக்கிறேன். ஆலயத்துக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் மைண்டை கழுவிட்டு மைண்டை சுத்தம் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்து உட்காரணும். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவில் உங்கள் கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் எங்கே உட்காந்துருக்கிறீங்க? ஆலயத்தின் நடுவுலையா லாஸ்ட்லையா? நடுவில் உட்காந்துருக்குறீங்க. வேதம் சொல்லுது, ஆலயத்தின் நடுவில் எதை சிந்திக்கணுமா? கிருபை சிந்திக்கணும். கிருபை என்னது? அவர் பிள்ளை, அவர் தகுதி, நான் இயேசுவின் பிள்ளை, அதுக்கு பேர் கிருபை. அப்போ நீங்கள் உட்காந்துருக்கும் போது இந்த வேத வசனங்களை கேட்கும்போது உங்கள் மைண்டில் எதை சிந்திக்கணும்? தேவன் எனக்கு கிருபையாக வச்சுருக்கிறார், நடத்தி கொடுக்குறார், கிருபை அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை மட்டும் தான் ஓடணும். இப்போ நீங்கள் டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை பார்க்குற மாதிரி தெரியும், நல்லா கவனிக்கிறாங்க அந்த அக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு மனது இருக்கும், உள்ளான மனசில் ஒன்று இருக்கும், மணி 12 ஆயிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒன்று இதே மாதிரி லைட்டாக அப்படி பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு மணி 12 ஆச்சு, போயிடுவோமா எழுந்திரிச்சு, என்னன்னு தெரில, அலேலுயா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த யோசனை நடக்கும். இது 2ஆம் கட்ட பொழப்பு. உங்கள் மைண்டில் வந்து ஒரே நிலைமையில் தான் வரணும். ஆலயத்துக்குன்னு வந்துட்டிங்கன்னா எதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்து எதை யோசிக்கணும்? கிருபையை யோசிக்கணும். நீங்கள் தேவன் செய்த அற்புதங்களை யோசிக்கணும். கிருபை என்றால் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி அவர் பரலோகத்தின் பிள்ளையாக, அவர் பிள்ளையாக என்னை மாற்றிருக்கிறாரு, நான் அவர் பிள்ளை அப்படிங்கிற தெனாவிட்டு அந்த நினைப்பு தான் உங்களுக்கு எப்போதுமே என்ன செய்யணும்? இருக்கணும். கிருபையை தான். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் நடுவில் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே ஏசப்பா, உங்கள் ஆலயத்தில் வீட்டை பற்றி யோசிக்க மாட்டேன், வீட்டுக்காரனை பற்றி யோசிக்க மாட்டேன், பிள்ளைகளை பற்றி யோசிக்க மாட்டேன், பக்கத்து விட யோசிக்க மாட்டேன், ஏத்தை விட யோசிக்க மாட்டேன், போய் ரேஷனுக்கு போகணும் யோசிக்க மாட்டேன், நீ சாயங்காலம் இந்த ஆளை வந்து வாங்கணும்னு யோசிக்க மாட்டேன். அவன் கூட சண்டை போன, இவன் கூட சண்டை போன, அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்தால் யோசிக்கிறது. இன்றைக்கி மட்டன் எடுப்புமா சிக்கன் எடுப்புமா இங்கே வந்தால் யோசிக்கிறது. அதனால் வந்து அப்போ வந்து நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் அது கொண்டாட ரீசன் பதில் வராது. அப்போ ஆலயத்தில் வந்து கிருபையை மாத்திரம் தான் என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. புரிஞ்ச அல்லேலூயா. இப்போல்லாம் சொல்லுங்கள். நான் இப்போ எந்த யோசனை யோசிக்கணும்? இப்போ நீங்கள் கிருபை மட்டும்தான் யோசிக்கணும். மணி 12 ஆச்சு, இப்போ அந்த ஆளுக்கு போன போட்டு சொல்லிடுவோமா கூப்பிட்றதுக்கு வீட்டுக்காரனுக்கு? அப்போ இங்கே வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்காரனுக்கு போன போட்டு சீக்கிரம் வாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நினப்பு மாறுச்சு. நல்ல தெளிஞ்ச தண்ணியில் ஒரு கள்ள தூக்கி போட்ட தண்ணி எப்படி கலங்குது, அந்த மாதிரி உங்கள் இதயத்தை கலக்கி விட்டுறீங்க. அப்பப்போ நீ வீட்டுக்காரன்னா வீட்டில் போய் பேசு, அம்மாவை வீட்டில் போய் பேசு. இங்கே வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி புருஷன் இங்கே வந்துட்டு செய்யும் போது இந்த வசனத்தோடு அதுவும் கலந்துடும். அப்படி தேவ சிந்தை மாத்திரம் தான் என்ன செய்யணும்? அவருடைய கிருபை மாத்திரம் தான் உள்ளத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். தேவனே, உங்கள் ஆலயத்தில் கிருபையை மாத்திரம், அற்புதங்களை மாத்திரம், அதிசயங்களை மாத்திரம்தான் நான் சிந்திப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 119:59. என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய. இப்போ நீங்கள் போகும்போது வரும்போது கண்டிப்பாக ஒரு சிந்தனை இல்லாமல், இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறீங்க, நடந்தே போகிறீங்க, ஏதாவது ஒரு சிந்தனை வருமா வராதா? வரும். சரியா? ஏதாவது ஒரு வீட்டை பற்றி அந்த நேரம் பார்த்து நீ போயிட்டே இருப்பீங்க. டக்குன்னு ஒரு கடங்காரன் ஃபோன் போடுவான். அவன் ஃபோன் போட்டு வச்ச உடனே அடுத்து உங்களுக்கு யோசனை எங்கே போயிரும் தெரியுமா? இவனுக்கு எப்படி முடிக்கிறது தெரியல, என்ன செய்யறது தெரியல, சிந்தனை அப்படி போயிடும். இங்கே கேட்ட வசனங்கள் மாறிடும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள், ஏன்னா என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை, அப்படின்னா தேவன் செய்த அந்த சாட்சிகள்,
அற்புதங்கள், அதிசயங்கள், 5 அப்பம் 2 மீன் பெருக பண்ணது, வனாந்தரத்தில் அற்புதம் பண்ணது, இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திச்சுட்டே நீங்கள் என்ன செய்யணுமா? நடக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே நான் எங்கேருந்து எங்கே நடந்து போனாலும் இந்த உலகத்தை சிந்திக்க மாட்டேன், உங்கள் சாட்சிகளை நீங்கள் செய்த அற்புதங்களை மாத்திரம்தான் நான் சிந்திப்பேன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி துன்மார்க்கர் நம்மளை அழிக்க நினைப்பாங்க, நம்மளை பொறாமப்படுவாங்க. ஆனால் நம்ம எதை சிந்திக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் செய்த அதிசயம் அற்புதங்களை மட்டும் சிந்திக்கணும். 1 தீமோத்தேயு 4:14-15 வாசிங்க. உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே, நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நீ என்ன செய்ய, அதை அசதியாக எடுத்துக்காத, அதை அசதியாக என்ன செய்யாத, எடுத்துக்காத, அதை அசால்ட்டாக என்ன செய்யாத, சிந்திக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை என்ன யோசனை பண்ணு. நமக்கு இந்த பட்டு கிஃப்ட் இருக்குது, இந்த வரம் இருக்குது, அதை குறித்து யோசனை பண்ணு சொல்லி அதைத்தான் என்ன செய்யணுமா, சிந்திக்கணும். நமக்கு கொடுத்த வரங்கள், நமக்கு கொடுத்த ஆவியின் வரங்கள், தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அதை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்கணும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 10:19 பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ இங்கே இறங்க ஒரு தரிசனத்தை குறித்து சிந்திக்கும் போது ஆவியானவர் இறங்கி உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்துருவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவர் இறங்குவார். தாகம் உள்ள தண்ணீரை ஊற்றுவேன் இறங்குவேங்கிறாரு. ஆனால் நீங்கள் கடவுளை பற்றி, இயேசுவை பற்றி, வாக்குத்தத்தம் பற்றி, தேவனை பற்றி, ஆவியானவரை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆவியானவர் என்ன செஞ்சிருவார், அப்படியே இறங்கிடுவார். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் மெயினாக நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை எப்படி இருக்கிறது, எதை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, எதை குறித்து நீங்கள். இப்போ ஆகாயில் 1:5-7 வாசிங்க. ஆகாய் 1:5 வாசிங்க. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். உங்கள் வழி, நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, எதை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களவே நீங்களே என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறார். ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஆகாய் 1:5 வாசிங்க. 5 திருப்பி வாசிங்க. ஆகாய். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அடுத்த வசனம், நீங்கள் திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. பாருங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ அறுவடை பண்ணுறோம், ஆனால் அதில் திருப்தி இல்லை, ஓட்டப்பையில் போட்ட மாதிரி போயிடுது. அப்போ ஏன் அப்படி போகுது, ஏன் இப்படி நம்ம பணம் விரையம் ஆகுது, ஏன் நஷ்டம் வருது, ஏன் தோல்வி வருது அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஏன் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் 10,000 சம்பாதிக்கணும். எப்படின்னா 10,000த்தில் எந்த பணமும் வீண் விரையம் ஆகக்கூடாது, எந்த நஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு உகந்த செலவு கரெக்டாக இருக்கா, நம்ம செய்கிற செலவு கரெக்டாக இருக்கா, நம்ம அதிகமாக எதுவும் வீண் செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்கள் கணக்கு போடணும். அப்படி கணக்கு போடாமல் எதை வருது கொடுக்குறேன், எதை போகிறேன் வர்றேன், எதை சாப்பிட்றேன் கொள்கிறேன் அப்படிங்கும் போது அந்த வசனம் அதான் அர்த்தம் சொல்லுது. அடுத்த வசனம் 2வது வசனம் அந்த வாசிங்க திருப்பி. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ட்ரெஸ்ஸை போட்டும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, ஒருவனுக்கும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பார்த்தீங்களா, நம்ம சம்பாதிக்கிற பணம் ஓட்ட பையில போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு குடும்பம் இருந்தால், இன்றைக்கி ஒரு புருஷன் முன்னாடி பிள்ளைக்கு குடும்பம் இருந்தால் சம்பாதிக்கிற பணம் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, எவ்வளோ லோனு கட்டுறேன், என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன் அப்படிங்கிறத கணக்கு பார்த்து அதை எழுதி வச்சு யோசிக்கணும். அப்போ அதுதான் உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பார்க்குறீங்க. அந்த வசனம் திருப்பி வாசிக்குமா. ஆகாயில 1:5. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்திங்க. அதாவது உங்க வழி என்ன, உங்க பாதை என்ன, எப்படி குடும்பம் நடத்துற, எப்படி போற, உன் வழி என்ன, எந்த பக்கம் போற, எந்த பக்கம் வர்ற, யார்கிட்ட போற அப்படின்னு உன்னை நீ ஆராய்ந்து பார். உன் ஆத்மா, உன் ஆவி, உன் சரீரத்தை நம்ம செய்யறது சரியா இருக்கா, நம்ம செய்யறது உண்மையா இருக்கா, நம்ம செய்யறது நீதியா இருக்கா, நம்ம செய்யறது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா, நம்ம செய்யறது அடுத்தவங்க மனதை புண்படுத்துகிறதா, நம்ம செய்யறது அடுத்தவங்க கண்ணீர் வடிக்கிறானா, நம்ம நல்லது செய்யறோமா, கெட்டது செய்யறோமா, அல்லது சும்மா இருக்கிறோமா, என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை நாம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்றைக்கி யார் மனதை புண்படுத்துறேன்னா, யாரும் தவறான வார்த்தை பேசுகிறேன்னா, யாரையும் வஞ்சனா, யாரையும் திட்டினா அப்படின்னு உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உங்களோட தவறு எது, தப்பு எது, உண்மை எது, பொய் எது எல்லாமே ஆண்டவர் காட்டிடுவார். அப்போ அதை என்ன செய்யலாம், வழிகளை என்ன செய்யலாம், நம்ம திருத்தி கொள்ளலாம். அப்படி திருத்தி கொள்ளாமல் எதோ வருது போகுது அப்படின்னா இந்த அடுத்த வசனம் சொல்லுது, நீ ஓட்டப்பையில் போட்ட பணம் மாதிரி உனக்கு போயிட்டு இருக்கு. நீ அறுவடை அறுத்தாலும் அதை சேமிக்க முடியல, சேர்த்து வைக்க முடியல.
கஷ்டங்கள் வேதனைகள் வருது. ஏன்? நம்முடைய வழிகளை சிந்திக்கணும். இப்போ நம்ம ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, என்ன செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு வாரத்துக்கு எத்தனை வாட்டி மட்டன் எடுக்கிறோம், வாரத்துக்கு எத்தனை வாட்டி மீன் எடுக்கிறோம், இந்த பணம் எப்படி செலவாச்சு, எப்படி செலவு பண்ணுறது, மிச்சம் இருக்கா மிச்சம் இல்லை, ஏன் கையில் மிச்சம் வாரம் சனிக்கிழமை ஆகிட்டோ கையில் ஒரு பைசா கிடையாது, ஏன் அப்படி வருது நம்மளுக்கு? நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு போதுமானது மிச்சமாக உள்ளதானே இருக்கணும், ஆனால் ஏன் மிச்சம் வரல, இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசனு, நம்ம மேற்கொண்டு கடை வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதை, உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்மா சரீரத்தை உங்களை நீங்களாகவே என்ன செய்யணுமா சிந்திக்கணும், உங்களுக்காகவே சிந்திக்கணும். எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை கணக்கு போட்டு குடும்பம் நடத்தும் போது மிச்சம் வர்றதுக்கு என்ன செய்யணும், மிச்சம் எடுக்க என்ன செய்யணும், எப்படி இருக்குனுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு 10,000 வருது, டக்குன்னு வீட்டு வாடகை கொடுப்போம், டக்குன்னு லைட் பில் கட்டுவோம், டக்குன்னு அவனை கூட இவனுக்கு கொடுப்போம், அவ்வளோதான் காலியாக போச்சு. அப்போ நீங்கள் ஒரு கணக்கு போடணும், இது இவ்வளவு, இது இவ்வளவு, இது எவ்வளவு, இவ்வளோ வருது, இவ்வளோ செலவு. அப்போ நம்மளுக்கு குடும்பம் மைனஸில் ஓடிக்கிட்டு இருக்குது, அடுத்த மாதம் மைனஸில் ஓடக்கூடாது, ப்ளஸில் ஓடணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு வழி என்ன, அதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், எப்படி கடன் அடைக்க என்ன செய்யணும், லோன் அடைக்க என்ன செய்யணும், இதுக்கு எப்படி பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை கத்துற அதுக்குண்டான ஞானத்தை கொடுத்துருவார். இவ்வளோ பணம் வட்டி கட்டுறோம், இவ்வளோ பணம் வட்டிக்கு போய்கிட்டு இருக்குது, அப்போ நம்ம சம்பாதிக்கிற உழைக்கிற உழைப்பு கீழே போட்ட மாதிரி வட்டி பணம் போய்கிட்டு இருக்குது, இந்த வட்டியை அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதான் நம்முடைய வழியில் யோசிக்கிறது, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்குறது. அப்படி ஆராய்ஞ்சு பார்க்காம உங்கள் வழியை பார்க்காம இருக்கிறனால தான் என்ன செய்யுது, நீ அறுவடை அறுத்தும் நீ சேர்த்து வைக்க முடியல, பொத்த பையில் போட்ட மாதிரி பணம் கீழே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார் இந்த வசனம். இந்த 2 வசனம் சேர்த்து வாசிமா. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நல்லா கவனிங்கம்மா, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இது கர்த்தர் தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன் வழி என்ன வழி, எந்த வழியில போற, என்ன வேலை பார்க்குற, என்ன தொழில் பண்ற, என்ன வியாபாரம் பண்ற, உன் குடும்பம் எப்படி இருக்கு, உன் வழிகளை, உன் குடும்பத்தை முதல் என்ன செய்ய, அடுத்த குடும்பத்தை சிந்திக்கிற காட்டிலும், அடுத்த குடும்பத்தை பேசுறதை பார்க்கலாம், அடுத்தவனது நோட்டம் பண்ணுறதை பார்க்கலாம், அடுத்தவன் எங்க போறான் எங்க வர்றதை பார்க்கறத காட்டிலும் உன் குடும்பத்தை, உன் வழியை, உன் ஆவியை, உன் ஆத்மாவை சிந்திச்சு பார். உன் வழி என்ன, உன் வழி எப்படி இருக்கிறது, நீ உன் பிள்ளை எப்படி வளர்க்குற, உன் பிள்ளையை எப்படி சொல்லிக் கொடுக்குற, நல்லா சொல்லிக் கொடுக்குறியா, உன் பிள்ளை ஆவியில் வளரானா, அப்புறம் உன் குடும்பத்தை பாரு, உன் வழியை பாரு. நீங்கள் 52 காரியத்தை வெளியே இருக்கிற காரியத்தை கொண்டு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்ற உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். யார் வழியை சொல்கிறாரு, அடுத்த வழியை சிந்திச்சு பாருங்க சொல்கிறாரு. யார் வழியை சிந்திச்சு பாருங்கிறாரு, அடுத்த குடும்பத்து வழியை சிந்திச்சு பண்ண சொல்கிறார். ஓ வழி என்ன, உன் குடும்பம், உன் புருஷன், உன் பிள்ளை எப்படி இருக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கீங்களா, கர்த்தருக்கு உண்மையாக நடக்கிறீங்களா, உண்மையாக ஜெபிக்கிறீங்க, உண்மையாக துதிக்கிறீங்களா, அவர் சொல்லுபடி கேட்குறீங்களா, பரியாசக்கார இடத்துல உட்கார்றீங்களா, இல்லை உட்காராமல் இருக்கீங்களா, நல்ல வார்த்தை பேசுகிறீங்களா, இல்லை அருவப்பட வார்த்தை பேசுகிறீங்களா, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன குற்றம் இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது, ஏன் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆக முடியல, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் இந்த காரியம் நடக்கல, கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன காரணம், என் வழி என்ன, என் பாதை என்ன, என் ஆவியில் என்ன இருக்குது, ஆத்மா என்ன இருக்குது, என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களாவே ஆராய்ந்து பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது தான் நம்முடைய பணங்கள் எதுவுமே வீண் விரையும் ஆகாதுங்கிறார். அடுத்த வருஷம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா, உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்காம ஏதோ வர்றேன் போகிறேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன், வர்றேன் போகிறேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன், அப்படி ஒரு நோக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு பொம்மை போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் டெவலப்மெண்ட் ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடுத்த வருஷம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாக இருக்கிறீங்க, அது 2 மூடை நெல்லை விதைச்சா 1 மூடை நெல்லு தான் அறுக்கிறீங்க. நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகலை, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, நல்ல ஆகாரம் சாப்பிட, வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியல, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, திருப்தியான சாப்பாடு இல்லை. ஒரு இன்னைக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு வச்சோம்னா 3 நாளைக்கு இழுத்துட்டு போய் கொண்டு போய் வச்சிடுறாங்க. சுவையான சாப்பாடா அது? சொல்லுங்க பாப்பா. காலையில் குழம்பு வச்சா அந்த ஒரு குழம்பு வந்து 3 வேளைக்கு சாப்பிட்டு என்ன இதில் திருப்தி இல்லை. விடிஞ்சா சுண்டக்காய் குழம்பு, அடைஞ்சா சுண்டக்காய் குழம்பு, அடுத்த நாள் சாம்பார், அந்த சாம்பார் திருப்பி 2 நாள், ஒரு நாள் ஃபுல்லாக சாம்பார். காலையில் சாம்பார் வச்சா காலையில் சாம்பார், மத்தியானம் சாம்பார், நைட் சாம்பார். அடுத்த நாள் சுண்டக்காய் குழம்பு வச்சா காலையில் சுண்டக்காய், மத்தியானம் சுண்டக்காய், நைட் சுண்டக்காய், வத்த குழம்பு. இதில் பத்தாக்குறைக்கும் சில வீட்டில் ரசத்தை வச்சுட்டு அந்த ரசத்தை லைட்டாக சுட வச்சு 3 நேரம் ஒரு துவையல் வச்சு ரசத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிடுவான். என்னம்மா 3 நேரம் ரசம் தானே, அப்படி தாண்டா சாப்பிட்றா. ஆனால் சம்பாத்தியம் வருமானம் நல்லா வருது, நல்லா ஒரு 3 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் ரசத்தை 3 நேரம் சாப்பிட்டு என்ன செய்யலை, திருப்தி இல்லை. அடுத்து குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீ டீயை குடிக்கிற, காப்பியை குடிக்கிற, ஆலிசை குடிக்கிற, ரோஸ் மில்லை குடிக்கிற, ஆலிசை கண்ட கத்திரிக்காய் குடிக்கிற, ஆனால் அதில் எது திருப்தி இருக்கா?
ஒன்றும் திருப்தி இன்றைக்கி நல்லா குடிச்சே, நல்ல சாப்பாடு, இன்றைக்கி சூப்பர் சாப்பாடு, நல்ல ஜூஸு, நல்ல சுவையாக இருந்துச்சு, திருப்தி இல்லை. அடுத்து, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விட, எந்த சேலை எடுத்து கொடுத்தாலும் சரி, எனக்கு இந்த சேலை இன்னும் அவ்வளோ எடுப்பா தெரியல, 2000க்கு சேலை எடுத்து கொடுத்தாலும் சரி அப்படி ஒன்றும் திருப்தியாக தெரியல, 10,000க்கு சேலை எடுத்து கொடுத்தாலும் சரி அப்படின்னு தெரியல, எனக்கு மேட்சா அமையலை, திருப்தி இல்லை. 10 சேலை அடுக்கி வச்சுருப்பாங்க, 10 சேலை பட்டு சேலை, இங்கிட்டு 10 சேலை நார்மல் சேலை, இங்கிட்டு 10 சேலை வாயல் சேலை, இங்கிட்டு 10 சேலை சும்மா சாதா சேலை, இவ்வளோ அடுக்கியிருக்கும். இவ்வளோ அடுக்கிறது எங்கள் சேலையே இல்லைங்க, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு 2 எடுக்கணுங்க, திருப்தி இல்லை. நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி என்ன ஆகலை, திருப்தி இல்லை. ஆண்டவர் திருப்தியாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியல. ஏதாவது குறை என்ன செய்யுது, வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அந்த துணியில் கூட என்ன செய்யலை, திருப்தி இல்லை. ஆண்டவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பட்டு சேலை கொடுத்துருக்கிறாரு, 25 இந்த வாயல் சேலை கொடுத்துருக்கிறாரு, 25 பனாரஸ் கொடுத்துருக்கிறாரு, 25 காட்டன் சேலை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு தட்டில் வந்து காட்டன், இந்த ஒரு தட்டில் பனாரஸ், இந்த ஒரு தட்டில் ஃபுல்லாக பட்டு தான் அடுக்கி வச்சுருக்கிறேன். ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு, நல்லா திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறேன். அம்மாமார்கள் இப்படி பேசணும். அல்லேலூயா. என்ன பட்டு சேலை எனக்கு 8 தான் இருக்குது, பட்டு சேலை எனக்கு 7 தான் இருக்குது. நான் டெய்லியே பட்டு சேலை கட்டுறான். எங்கிட்ட கல்யாணம் காட்சிக்கு போனால் பட்டு சேலை, ஒரு சடங்கு வீட்டுக்கு போனால் பட்டு சேலை, அதுக்கப்புறம் அதை மடித்து உள்ளே வச்சிடுறீங்க. டெய்லி நீங்கள் பட்டு சேலை கட்டி எங்கடா ஞாயிற்றுக்கிழமை யாராவது பட்டு சேலை கட்டி சர்ச்சுக்கு வர்றீங்களா? பட்டு சேலை நல்லா பாடு இப்படி பெருசாக போட்டு பட்டு சேலை கட்டிட்டு சர்ச்சுக்கு வர்றீங்களா? பட்டு சேலை கட்டிட்டு பெஸ்ட்டாக வர்றீங்களா? இல்லை. கல்யாணத்துக்கு பெஸ்ட்டாக பட்டு சேலை 10,000 பட்டு சேலை, 15,000 பட்டு சேலை கல்யாணத்துக்கு போகிறீங்க. அது இதே சர்ச்சுக்கு பட்டு சேலை 10,000 15,000 கட்டி வர்றீங்களா? நார்மலாக கட்டி வர்றீங்க. அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு நார்மலாக கட்டிட்டு வர்றீங்க. ஏன் அங்கே பட்டு சேலை கட்டு போகிறோம்? ஏன் வந்து சாதாரண ஒரு வாயல் சேலை கட்டிட்டு போக வேண்டியதானே? நீ இந்த சேலையை கட்டி வந்தால் கல்யாண வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில் போட்டிருக்கா? இல்லை, திருப்தி இல்லை. அப்படி இருந்தும் திருப்தி இல்லை. சாதாரண நிச்சயத்துக்கு சொல்ல வர கேளுங்க. அந்த எதுக்குன்னா அது வந்து இப்போ போகிறோம் வர்றோம், சரி பட்டு சேலை கட்ட வேண்டியதான், அப்போ சாதாரண கட்ட இல்லை. அது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு பழக்கமாகி போச்சு. பார்த்துக்கூடாது. அமெரிக்கா கல்யாணத்துக்கு போனால் டைட் பண்ணிட்டு போட்டு ஸ்கெட் போட்டு தான் பிள்ளை இப்படி வருவாங்க. யாரும் பட்டு சேலை கட்டிலாம் வர்றது கிடையாது. டிஷர்ட்டை போட்டு கல்யாணத்துக்கு வருவாங்க வெளிநாடுகள் எல்லாம். நம்ம நாட்டில் பழக்கவழாகி போச்சு. சரி இருக்கட்டும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடையில திருப்தி இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, சோத்திரம் நினைங்கன்னா அடுத்த 2 சேலை வரும். என்னத்தை நீ சேலை வாங்கி கொடுத்த, போன வருஷம் பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்த, நீ அடுத்த கிறிஸ்மஸ் வாங்கி தருவ. நல்ல சேலையே எனக்கு இல்லை, எவ்வளோ நல்லது வாங்கி கொடு திருப்தி இருக்காது. அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும்போது வேறு சேலை புதுசு என்ன செய்யும், பெஸ்ட்டாக வரும். பார்த்துக்கணும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை குறைவுகள் ஏன் வருது? குடும்பத்தில் குறைவுகள், துணியில் குறைய வருது, சாப்பாட்டில் குறைவு, சாப்பாட்டில் திருப்தி இல்லை. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. சாப்பாட்டில் திருப்தி இல்லை, டீ காப்பி குடிக்கிறது திருப்தி இல்லை, எதை சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, ட்ரெஸ்ஸுலேயும் திருப்தி இல்லை. அப்போ இதுக்கு என்ன காரணம், ஏன் குறை வருது அப்படின்னு கேட்டால், மேலே உள்ள வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? உங்கள் வழிகளை நீங்கள் என்ன செய்கிறது கிடையாது. உங்கள் வழியை நல்லா சொல்லுங்கள், உங்கள் வழி சிந்திச்சு பாருங்கள். ஏம்மா இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நஷ்டம் வந்துருச்சு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஜெபிச்சும் பதில் வரலன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உடனே சிந்திக்க ஆரம்பிச்சேன்னு, ஏன் வரல, ஏன் நடக்கலை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அதான் சிந்திக்கிறது, அதான் யோசிக்கிறது. அதனால் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதை சிந்தி. குடும்பத்தை குறித்து நல்ல விதமாக சிந்திங்க. கெட்டவனை சிந்திக்காதீங்க, கெட்டவனை நல்லவனை சிந்திங்க. முரட்டானவன் சிந்திக்காதீங்க, அவன் அன்பானவனை சிந்திங்க. வீட்டுக்காரர் வந்து 1000 ரூபா கொடுத்தாருன்னா 10,000 கொடுப்பாருன்னு சொல்லி சிந்திங்க. கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், சிந்தனை மட்டும் கரெக்டாக இருக்கணும். சிந்தனை, நினைக்கிறது, பேசுகிறது, கொள்வது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து உங்களை கண்டிப்பாக நம்மளை நினைச்சுவார், ஆசீர்வாதம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து என்ன மீன் குழம்பு இவ்வளோ தண்ணியாக இருக்குது, என்னத்தான் நல்லா இருக்க போது போ அப்படின்னு சொல்லிப்பிடி சாப்பிட்டா நல்லா இருக்காது. இல்லை மீன் குழம்பு தண்ணியாக இருக்குது, சரி சாப்பிடுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. சரி மீன் குழம்பு ஒரு சில இடங்களில் கெட்டியாக வைப்பாங்க. ஒரு சில இப்போ திண்டுக்கல் போயிருந்தேன், போனப்போ அக்கா தங்கச்சி அம்மாலாம் இருந்தாங்க. அக்கா தான் குழம்பு ஊற்றுச்சு, சிக்கன் குழம்பு வச்சுட்டு தங்கச்சி வந்துச்சு, இப்படி எடுத்து ஊற்றுச்சு. ஏய் உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ச்சு அக்காவை பார்த்து. என்ன
இப்படி பாஸ்ட் வந்திருக்காரு, தண்ணியாக வச்சிருக்க குழம்பு, இங்கே பார் தண்ணியாக இருக்குது, பச்சை தண்ணியாக இருக்குது, இது எப்படி அவர் சாப்பிடுவார், என்னடி வச்சிருக்கா குழம்பு, என்ன வச்சிருக்கா, ஆச்சா பச்சா என் முன்னாடியே கத்துச்சு. விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கோ ஒரு நாள் வர்றீங்க, இப்படி தண்ணியாக வச்சுருக்காளே இவ, நல்லா கொஞ்சம் கட்டியாக வைக்கக்கூடாதா அப்படின்னு, இருமை நல்லா இருக்குது. அப்புறம் ஊற்றி சாப்பிட்டு நல்லா சுவையாக இருந்துச்சு. எப்பா நல்லா தாப்பா இருக்குது. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. அவர் வந்துட்டேன், வந்த பிற்பாடு திருப்பி அந்த குழம்பு வச்சவன் போகணும். பாஸ்ட்டு இவன் நீ காலையிலும் வஞ்சிக்கிட்டே இருக்கா, பாஸ்ட்டுக்கு தண்ணி குழம்பு கொடுத்துட்டு, பாஸ்ட்டுக்கு தண்ணி குழம்பு கொடுத்துட்டேன், நீ என்ன பார்க்குறேன்னு வஞ்சிக்கிட்டே இருக்கா சொல்லி அப்புறம் திருப்பி போன முடியும். ஐயாதம்மா நல்லா தான் விடுமா, இது ஒரு சாதாரண மேட்டுமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். பார்த்துக்கொள்ளும், புரியுதுங்களா? திருப்தி இல்லை, குழம்பு வைக்கிறதுல திருப்தி இல்லை. எல்லாத்துலையும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரு திருப்தியை நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதனால் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யோசனையை காத்துக்கொள்ளுங்க. யோசனை, சிந்திக்கிற சிந்தனை, யோசனை. அதாவது எந்த யோசனையுமே நான் பலவீனமாக படுத்துருவேன், சிந்திக்காதீங்க. எனக்கு நஷ்டம் வந்துடும், சிந்திக்காதீங்க. அவன் என்னை அவமானப்படுத்தி பேசுவான், சிந்திக்காதீங்க. இவன் வீட்டுக்கு வரமாட்டான் போல தெரியுது, எந்த ஒரு அவிவிசுவாசமான காரியங்கள், நஷ்டமான எதுவுமே சிந்திக்காதீங்க. அற்புதங்களை சிந்திங்க, அற்புதங்களை யோசிங்க, அற்புதங்கள் பேசுங்க. அதாவது 1 வசனம் இருக்குல்ல, அதாவது நீங்கள் யோசிக்கிறத நீங்கள் 1 எடுங்க, கடைசியாக 16-13, 1 16-13. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். எதை நினைக்க சொல்கிறாரு சொல்லுங்க. அற்புதம், அதிசயம், வாக்கு தத்தங்கள், இது என்ன செய்யணுமா, நினைக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இது ஒரு 15% தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் 85% நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை, தவறான யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிந்திக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், 85% வாக்கு தத்தங்களை யோசிங்க, அற்புதங்களை யோசிங்க, நன்மையில் யோசிங்க. 15 அடியாயிரம் பார்த்துக்கொள்ளுங்க. 100க்கு 100 கடத்துறவங்க வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ணிடுவார். ஆமேன்.